सीतापदे सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानीकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय आंजनेय स्वामी की जय सद्गुरु महाराज की जय सकल साधुमल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुखशौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஒரு உண்மையான ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க. நாமத்தை மாத்திரம் பிடித்து கொண்டவர்களுக்கு பாகவதத்தில் பக்தி ஏற்படுறது கிடையாது. அதற்கு மாறாக நாமத்தில் ருச்சி அதிகரிக்கிறது. நாமத்தினுடைய மகிமைகள் அவனுக்குள்ளே வெளிப்படுகிறது. நாமத்தினுடைய மகிமைகள்லாம் அவனுக்குள்ளே பல அதிசயங்களாக அற்புதங்களாக வெளிப்படுகிறது. நாமத்திலேயே அவனுக்கு ஸ்ரத்தை உண்டாகுது, அதாவது நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அது உண்டாக்கும் விதமாக நாமம் அவனை முழுமையாக பாதுகாக்கிறது. ஏன்னா நாமத்தை மாத்திரம் பிடித்து கொண்டிருக்கான் இல்லையா. அவன் பாகவதத்தையோ ராமாயணத்தையோ வேறு தனி கிரந்தங்களை போய் தனியாக படிக்கிறதுக்கு அவகாசத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் நாமத்தையே 22 மணி நேரம் தொடர்ந்து பகவான் நாமத்தையே சொல்லி கொண்டு இருக்கிறான் அல்லவா. அதனால் அவனுக்கு இந்த பாகவதத்தில் பக்தி, ராமாயணத்தில் பக்தியிலையோ அவனுக்கு ருச்சி ஏற்படுறது கிடையாது. ஏன்னா நாம ருச்சியில் இருக்கிறதுனால. அப்போது பாகவதத்தை பற்றி பெருமையாக பேசுவான், எல்லாமே பேசுவான். பாகவதத்தை பற்றி பெருமையாக பேசுவான், அவன் இந்த பக்தர் லட்சியம் தான். ஆனால் நாமத்தை தான் ஸ்திரமாக பிடித்து கொள்வான். பாகவத பாராயணத்தை கூப்பிட்டா வரமாட்டான். பாகவத கதைகள் எனக்கு நாம சொல்கிறதுக்கே சரியாக இருக்குது அப்படின்ட்டு நாமத்திலே உறுதியாக இருப்பாங்க. அவங்க நாம பித்தர்கள். இதில் ஹரிதாஸ் தாகூர் 3 லட்சம் நாம சொல்லுவாங்கன்னா தொடர்ந்து நாமத்திலே இருப்பார். ஆனால் இவங்க பாகவதம் பிரிவுள்ளவங்கள, பாகவதத்தில் பக்தி உள்ளவங்க. ஆனால் பிரதானியமாக முதன்மையாக கொண்டது எதுனா அவர்கள் நாமத்தில் தான். பகவன் நாமம் தான் அவங்களுக்கு முக்கியமானது. அதே போல் தான் போதேந்திரர் பகவன் நாமமே பெரிதாக கொண்டவர். பாகவதத்திலேருந்து உதாரணம் எடுக்கிறாருன்னா எதுக்காக எடுக்கிறாருன்னா நாமத்துக்காக. பாகவதத்தையே மற்ற புராணங்களையே உதாரணத்துக்கு எடுக்கிறார் இல்லையா. இவங்களாம் நாம பித்தர்கள். அவங்க அந்த நாமத்தினாலேயே அவங்களுக்கு நாமத்தில் அது திட நம்பிக்கை. நாமம் எல்லா புண்ணியங்கள் பலன்களையும் கொடுத்துடும், எல்லா பாபத்தையும் போக்கிடும். நாமத்தை விட சிறந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு இவங்க அந்த நாமத்திலேயே ஸ்திரமாக இருப்பார்கள் இல்லையா. அப்போது பாகவதத்தில் மாத்திரம் இப்படி இவங்க நாம பித்தர்கள் இப்படி இருக்காங்க. இது ஹரிதாஸ் தாகூர் சொல்லலாம். இப்போது அது மாதிரி கபீர்தாசர் எவ்வளோ மகாத்மாக்கள் ராமநாமத்தை சொல்லியே அதிலேயே அவர்கள் பித்து பிடித்தவர்களாக ஆனார்கள். புரியுதுங்களா. அதில் என்னென்னா அவங்களுக்கு அந்த நாமத்திலேயே ருச்சி இருக்குமே தவிர தனியாக பாகவதம் ராமாயணம் படிக்கணுன்ற புத்தி அவங்களுக்கு ஏற்படாது. இப்போது ராமநாமத்திலேயே இருந்தவர் யாருன்னா மாம்பழம் பெரியவா. மாம்பழம் பெரியவா பார்த்தா பாகவதம் பற்றி ராமாயணம் பற்றிலாம் ரொம்ப பேச மாட்டார். ஆனால் அது மதிப்பார். அதான் சொல்கிறேன், மற்ற கிரந்தங்களை மதிப்பாங்க, மற்ற புராண உபன்யாசங்கள் எல்லாத்தையும் மதிப்பாங்க. ஆனால் எதையும் தாழ்த்த மாட்டாங்க. ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட தர்மமாகி இந்த ராம நாமத்தில் உறுதியாக பற்றி கொள்வார்கள். இப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னார். அதனால தான் முஸ்லீம் குலத்தில் பிறந்த ஹரிதாஸ் தாகூர் கூட அந்த எதை ஒன்று உறுதியாக பற்றி கொள்கிறோமோ அதுவே அவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும், அவர்களை உயர்த்தும். அதனால தான் அவரை நாமாச்சாரியாராக உயர்த்தியது யார்? ஹரிதாஸ் தாகூரை
நாமத்தை அதிகமாக சொன்னதால் நாமாச்சாரியராக அவர் அங்கீகரிக்கப்பட்டார் சைதன்ய மகாபிரபுவால், இறைவனால். அப்படின்னா அவர் வந்து முஸ்லீம் குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர் நாமாச்சாரியராக அவர் அங்கீகரிக்கப்பட்டார். அதே மாதிரி பாகவதத்திலே பித்து பிடித்தவர்கள் அவர்களுக்கு என்னென்னா இந்த நாமா தனியாக சொல்ல மாட்டாங்க. நாம தனியாக சொல்லுவாங்கன்னா ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் சொல்லுவாங்க. பாகவத தர்மன்றதுனால நாமத்தை சொல்லுவாங்களே தவிர அவருடைய பிரதானியம் எது என்னென்னா ஃபுல்லாக பாகவத பாராயணம் தான். ஆலங்குடி பெரியவா அனவரதம் பாகவதம், நைட்டில் தூங்கும்பொழுது கூட பாகவதத்தை அரவணைச்சின்னு தூங்குவாராம். அனவரதம் பாகவதத்தை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ பாகவதத்திலேயே உதாரணம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் சனை படன்னு சுகாச்சாரியரே வந்து நாம ஜபம் பண்ணாரான்னு கேட்டால் இல்லை. பாகவத மகாத்மியத்தில் வருது, பாகவதத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தார், பாகவத பாராயணத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தார். அவ்வளோதான். அந்த பாகவதமே அவங்களுக்கு அதுவே தபசு, அதுவே பக்தி. பாகவதத்திலே பொருள்வாங்க, பாகவதத்திலே எழுந்துப்பாங்க, பாகவதத்தை படிச்சுன்னு பாகவதத்தை சொல்லிட்டு பாகவதத்தை கக்கின்ட்டு இருப்பாங்க, பாகவதத்திலே ஸ்மரணத்தில் பாகவத நினைவிலேயே வாழ்வாங்க. அவர்கள் பரம பாகவதர்கள். புரியுதுங்களா? அது இப்போ சனகாதி முனிவர்களும் பாகவதத்திலே இருந்தாங்க அப்படின்னா அப்புறமா அந்த பாகவதம் இல்லாத போது தான் ஹரிசரணம் பகவான் நாமத்தை சொல்லுவாங்க. ஆனால் அனவரதம் என்னென்னா லீலாமிரத ரசோ உன்மத்தகா கதா மாத்திரைக ஜீவனம், கதை மாத்திரம் அவங்கள ஜீவித்து போதுமானது. கதை இல்லாத சமயத்தில் ஹரிநாமத்தை சொல்லுவாங்க. அப்போ கதை இல்லாத நேரமே கிடையாது அவங்களுக்கு. எப்போது இருந்தால் அந்த சமயத்தில் ஹரிநாமத்தை சொல்லுவாங்க. ஹரிநாமத்தை எப்போதும் ஹரிசரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது அவங்களுக்கு என்ன ஸ்ரத்தன்னா பாகவதத்தில் தான். அதனால தான் நீங்கள் நாமத்தை அவர் சொன்னதை விட பார்த்தா பாகவதத்தை சொன்னதை பற்றி தான் 2-3 இடத்துல புகழறாங்க சனகாதி முனிவரில். நிசேஷ முககீத கதைக்க பானாக அப்படின்ட்டு பின்னாடி நாரதரும் சொல்கிறார். அதுக்கு முன்னாடியே நாரதர் சொன்னார். அப்போது நாம எதையுமே ஒன்று பிரதானியமாக கொடுத்துட்டு இன்னொன்றுக்கு பிரதானியம் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து பாகவதத்திலே ஸ்ரத்தை உள்ளவர்களுக்கு நாமத்தில் ரமிக்க மாட்டாங்க. நாமத்தில் வந்து கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க, அது ஒரு சாதனையாக சொல்லுவாங்க. இல்லைன்னா அது ஏன்னா பௌதிக விஷயத்தில் விழக்கூடாதுங்க நாமத்தை சொல்லுவாங்க. நாமம் வந்து சாதனை தான், இல்லைன்னு சொல்ல வரல. நாமம் வந்து நாம தபஸில் அவங்க இருப்பாங்க. ஆனால் பாகவதத்திலே ஒரு மனசு உழண்டு கொண்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சனகாதி முனிவர்கள் பாகவதத்தில் தான் மிச்சமில்லாமல் பாகவதம் மாத்திரம் இருந்துட்டால் போதும். அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கூட கதா மாத்திரைக்கு ஜீவினக, வேறு எதுவும் தேவையில்லையா, அதுலேயே ரசிச்சுன்னு இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் ஹரிநாமத்தை சொல்லுவாங்க. இப்படி வாழ்ந்தார்கள். இது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பாகவத பித்தர்கள் இன்னும் யாருன்னு பார்த்தா சுகாச்சாரியர் பார்த்தா நாமத்தே சொல்ல மாட்டா, ஃபுல்லாக பாகவதத்தில் பித்து பிடிச்சவர். ஏன்னா ஏற்கனவே சொன்ன நாமத்தினுடைய பலனாக தான் இப்போ பாகவதம் கட்சிக்குது. ஏற்கனவே வந்து அவர் கிளியாக இருந்தார் இல்லையா, சுகர் என்ற கிளியாக, ராதையால் வளர்க்கப்பட்ட கிளி. அப்போ கிருஷ்ணநாமத்தை சொல்லி தான் அவருக்கு பாகவத்தில் பித்து பிடிச்சது. இப்போ இந்த பாகவதத்தையே அவர் ஜபம் செய்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அப்படி அதே மாதிரி இப்போ நாமத்தில் பிடித்து பிடித்தவர்கள் பார்த்தா இப்போ மாம்பழம் பெரியவா ராமநாமம், அந்த நாமம் மட்டுமே போதும்னு இருக்கிறவங்க. இப்போ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னார் யாருன்னா ஹரிதாஸ் தாக்கூர் ராமனாச்சாரியர். அவர் நாமாச்சாரியரே ஆகிட்டார். அதே போல் நாமகீர்த்தனத்துலேயே இவங்களாம் தனியாக புஸ்தகம் வச்சு பாராயணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாகவதம் ராமாயணம்லாம் பாராயணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்பவும் நாமத்துலேயே இருப்பாங்க. ஹரிதாஸ் தாக்கூரோ இல்லாட்டி பகவன் போதேந்திராலோ இவங்களாம் வந்து புஸ்தகம் வச்சு பாராயணம் பண்ண உட்கார மாட்டாங்க. நாமத்து ஜெபத்துலேயே எப்பவும் ஜெபமாலை வச்சுன்னு உருட்டின்னு இருப்பாங்க. ஆனால் இவங்க கிரந்தங்களை படிக்கலைன்னா பலம் படித்து தான் அதை சித்தாந்தம் பண்ணியிருக்காங்க. சித்தாந்தம் பண்ணியிருக்காங்க. அதையே பாராயணமாக, அதே நித்தியமாக அதனுடைய ஏன் அது படித்து சித்தாந்தம் பண்ணாங்கன்னா நாமத்தை நிஷ்கர்ஷனம், நாமத்தை நிரூபிக்கிறதுக்காக தான். ஆனால் அவர்கள் வந்து நாமத்தை பிரகடனப்படுத்துறதுக்காக தான், நாம பிரச்சாரம் செய்வதற்காக தான் அந்த கிரந்தங்கள்லாம் உதாரணமாக எடுத்தார்களே தவிர. இப்போ பாகவத பாராயணம் பற்றி அவருக்கு தெரியாதான்னு கேட்டால் எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அவர் நாமத்தை தான் அதிகமாக பிரச்சாரம் பண்ணார். யார்? பகவான் போதேந்திரால் இல்லையா? அதான் இப்போ பாகவத பாராயணத்தையே பற்றி கொண்டவர்களுக்கு பாகவத பாராயணமே போதுமானது. அதுவே ஜென்ம கரையேற்றிடும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நாமத்தில் பக்தி உள்ளவங்களுக்கு பாகவத்தில் பக்தி வராது. நல்லா புரிஞ்சிக்கணும். நாமத்திலேயே மேலும் மேலும் ருச்சி ஏற்படும். நாமத்தினா நாமத்தினுடைய பெருமையை பேசுவாங்க. இவங்க பாகவத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறேன். பாகவத்தை பற்றி லைட்டாக பேசுவாங்க, சும்மா அவ்வளோதான். ஏன்னா நாமத்தில் பிரதானியம் கொடுத்ததுனால. அதே மாதிரி பாகவத பித்தர்கள் வந்து பார்த்தா நாமத்து இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி என்ன சொல்கிறாருன்னா குண கர்ம நாம் அப்படின்னு உதாரணத்துக்கிறார். அவங்கவுங்களுக்கு இடம் கொடுக்குது சாஸ்திரம்.
என்னென்னா ராமருடைய குணங்களை பற்றி பேசினாலும் கீர்த்தனம் தான். கர்மன்னா பகவானுடைய லீலைகள், கிருஷ்ண லீலைகளை பற்றி பேசினாலும் அது கீர்த்தனம் தான். இல்லை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாலும் கீர்த்தனம் தான் அப்படின்னு பிரம்மஸ்ரீ சொல்லுவாங்க. அதனால் நாம சங்கீர்த்தனம் தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாகவத பாராயணமே கீர்த்தனம் தான், ராமாயண பாராயணமே கீர்த்தனம் தான் அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்கிறார். இப்போ அவர் என்ன சொன்னார்னா பாகவத பாராயணமே போதுமானது, அதுபோல் எதனா ஒன்று பாராயணம் பாகவத பாராயணம் மட்டுமே பண்ணால் அதுவே போதும், அதுவே அவங்க ஜென்மாவை கரையேற்றிடும் அப்படின்னு சொல். இப்போ அவர் நாம சங்கீர்த்தனத்தை பற்றி ரொம்பலாம் பேச மாட்டார். இப்போ எங்கன்னா ஏகாதசி இது மாதிரி புண்ணிய தினங்கள் வந்தால் அந்த சமயத்தில் மட்டும் ராமநாமா சொல்லுவார் எல்லாரையும், அவ்வளோதான். அவர் அந்த கதைக்கு தான் பாகவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக இருக்கிறார் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. அப்போ நாமத்தை நல்லா புரிஞ்சுங்க. பாகவதர்கள் கண்டிப்பாக நாமத்தை மதிப்பாங்க, நாமத்தை வசதியாக நினைப்பாங்க, சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிரதானியமாக எதிர்க்கணும்னா பாகவதம் அதுதான் இருக்கும். பாகவதத்தை படிக்கிறவங்க சொல்கிறேன், ராமாயணத்தை படிக்கிறோம், ராமாயணம் தான் பிரதானமாக இருக்கும். அவங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம். நாமத்தை சொன்னால் சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம், ஆனால் மற்ற நேரம் முழுவதும் அந்த பாகவதத்துக்கு தான் செலவு பண்ணுவாங்க. ராமாயணத்தை படிக்கிறாங்கன்னா ராமாயணத்துக்கே செலவு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு இதில் நாமத்தில் பக்தி தனியாக நாமத்துக்காக நாங்கள் தியாகம் பண்ணுங்க வந்துடுங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ராமாயண பாராயணம் இருக்குது, பாகவத பாராயணம் இருக்குது, அதான் முக்கியமாக இருக்கும். நான் ரெண்டும் பிரித்து சொல்கிறேன். பாகவத பாராயணம் பண்ணுறவங்களுக்கு பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம் பண்ணுறவங்களுக்கு ராமாயண பாராயணம். இப்போ நாமத்தில் மட்டும் சக்தியாக இருக்கவங்களுக்கு எனக்கு ராமாயண பாகவதம் வேண்டாம், அதோடைய சாரமே நாமா தான் அப்படின்னு சொல்லி நாமத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிறவங்க அதை மட்டும் பிடிச்சிப்பாங்க. இப்போ புரிஞ்சு கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. அப்போ இதில் பக்தியாக இருக்கிறவங்க அதில் பக்தியாக இருக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போது அகில பாரத சத் சங்கத்தில் ஸ்ரீ அண்ணானுடைய சத் சங்கத்தில் ராமாயண மாமானே ஒருத்தர் இருந்தார். அவர் 100 வருஷம் மேலே வாழ்ந்திருக்காரு. அவர் நிறைய கிரந்தங்கள்லாம் அந்த ராமாயணத்தை பற்றிய விஷயங்களையே பீடிகள் நிறைய ராமாயண பீடிகளை நிறைய எழுதி அண்ணாக்களே கொடுத்துருக்காரு. அப்படியேப்பட்ட அவர் ஆயிரக்கணக்கான ராமாயணத்தை பாராயணம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கார். எத்தனையோ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காரு. அவர் 100 ராமாயண பாராயணம் பண்ணால் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படியேப்பட்ட பட்டாபிஷேகம் அப்படின்னா ராமாயணத்திலே உழன்று கொண்டிருந்த குடும்பம் அது ராமாயண குடும்பமே. அவங்க பிள்ளை பேரன் எல்லாமே ராமாயண அபிபத்த குடும்பம் தான் அது அண்ணாவனுடைய சத் சங்கத்தில் இருந்தவர் பெரிய மகாத்மா. அப்படிப்பட்ட ராமாயண மாமான்னு சொல்லுவாங்க. அவர் அனைவரதும் பாராயணம்னா ராமாயண பாராயணமே. அவங்க வேறு எதுவும் பாகவதங்க அதெல்லாம் தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரியும், எல்லாம் வசதியாக மதிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஈடுபாடெல்லாம் இதில் தான் இருக்கும். இப்போ இவரில் தியாக பிரம்மத்துக்கு ராமாயணம் பாசுரப்படி ராமாயணமே எழுதியிருக்காரு. அப்படி இருந்தபோது அவர் ராமாயணத்தில் தான் ரமிச்சார். இல்லை, ராமாயணத்தில் ரமிக்கல, நாமத்தில் ரமிச்சார் தியாக பிரம்மம். ஆமாம், அதனால அவர் கீர்த்தனைகளாக நிறைய பாடினார். ராமனை பற்றி கீர்த்தனைகளே நிறைய பாடினார் இல்லையா தியாக பிரம்மம். அவங்க நாமத்தில் ருச்சி உள்ளவங்க, நாம கீர்த்தனத்திலே ருச்சி உள்ளவங்க, நாம சங்கீதத்தை அவர் 96 கோடி ராமநாமம் ஜபிச்சு ராம தரிசனம் பண்ணார். அவங்களுக்கு நாமம் தான் பிரதானியம். இந்த பாகவதமாக ராமாயணமும் அவங்களுக்கு பிரதானியம் கிடையாது. ஆனால் பாகவத ராமாயணத்தில் ஈடுபடுறதை விட அவங்க டோலோத்சவம் பண்ணுறது, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, இதில் தான் தியாக பிரம்மம் ஈடுபட்டிருந்தார் ஃபுல்லாக. இந்த கீர்த்தனை அவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, பகவானுக்கு பூஜை பண்ணுறது, கீர்த்தனை இதிலேயே தான் ஈடுபட்டார். அப்போது ஒரு தர்மத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இன்னொரு தர்மத்தில் பிரவேசம் ஏற்படாது, இன்னொரு தர்மத்தில் தீவிரமாக ஈடுபட மாட்டாங்க. அதையும் மதிப்பாங்க, அதையும் கொஞ்சம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அடுத்தது ஆனால் அவங்க பிரதானியமாக இது பண்ணுறது நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான். தியாக பிரம்மம் போன்றவர்கள்லாம், தியாகராஜ சுவாமிகள். அதே சமயத்தில் தான் அதே போல் தான் துக்காராம் தாஸெல்லாம் கூட கீர்த்தனைகள் தான் அவங்க ரமிப்பாங்க. அவங்க தனியாக பாகவத புஸ்தகங்கள்லாம் இது பண்ண மாட்டாங்க. நிறைய பாடல்கள் அந்த நாம சங்கீத. இப்போ ஏகநாமம் சொல்கிறவங்க ஒருத்தர் யாருன்னா இப்போ கபீர்தாஸ், தியாக பிரம்மன் ஏகநாமத்தை பிடிச்சிருந்தாங்க. இப்போ போதேந்திராலாம். இப்போ இவங்க என்னென்னா அபங்கங்களாக பாடினவங்க துக்காராம் தாசர், புரந்தரதாசர் போன்றவங்களாம். அந்த கீர்த்தனத்தில் ரமிக்கிறவங்க அது மட்டுமே அவங்களுக்கு பிரதானியமாக இருக்கும். அவங்க தனியாக புஸ்தகம் வச்சு பாகவத பாராயணமோ ராமாயண பாராயணமோ தனியாக ஜபமாலை வச்சு உருட்டின்னு இருக்க மாட்டாங்க. அவங்க தம்புரா வச்சுன்னு பாடினே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு தர்மத்தில் இருக்கிறவங்க அந்த தர்மத்தையே பிரதானமாக கொண்டாலே அதுவே அவங்களுக்கு கரையேற்றிடும். அப்படின்றதுனால மற்ற விஷயத்தில் அவர்கள் ஆசைப்பட மாட்டாங்க, ஆசைப்பட விடாது. இப்போ நாமத்தை மாத்திரம் சொல்கிறவங்களுக்கு பாகவத பாராயண ராமாயண பாராயணத்தில் சத்து ஏற்பட விடாது. அவங்க நாமத்திலே மேலும் மேலும் எப்படி முன்னேற்றம் அடைய முடியும், நாமத்திலே எப்படி அவர்கள் பல பலன்களை கொடுக்க முடியும், அப்படி நாமத்திலே அவர்களை வச்சு நிற்க பார்க்குமே தவிர, அந்த நாமத்திலே நம்பிக்கை உண்டாக்க பார்க்குமே தவிர அவர்களை பாகவத ராமாயணத்தில் சதறடிய விடாது. இதை புரிஞ்சுக்கணும். இது நாம் நல்லா நம்ம கொஞ்சம் மகானுடைய வார்த்தை, மகானுடைய அந்த வாழ்க்கையை பார்த்தா தெரியும் நமக்கு.
அதனால் வந்து அப்போது பாகவத்தில் மாத்திரம் ரமிப்பவர்களுக்கு பகவானுடைய கதைகள் அது ஸ்லோகங்களில் ரமிக்கிறவங்களுக்கு நாமத்தை தனியாக சொல்வதற்கு ருச்சி உண்டாகிறது கிடையாது. இதுதான் உண்மை. அவர்கள் நாம மகிமை பற்றி பேசினா கூட பாகவத ஸ்லோகங்களிலேயே புத்தி இருக்கும். அதே போல் பாகவத்தில் ரமிப்பவர்களுக்கு ராமாயணத்தில் ருச்சி ஏற்படுவதில்லை. ராமாயணத்தில் பாராயணத்தில் ராமாயண கதைகளில் ரமிப்பவர்களுக்கு பாகவதத்தில் ருச்சி உண்டாவது இல்லை. இதுதான் பலமுறை பார்த்துருக்கிறேன். இதைத்தான் நான் பலமுறை பார்த்துருக்கேன். இதை மாற்றி மாற்றி செய்வதால் தான் எதிலும் ஸ்திரம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம். எதுலேயுமே ஒரு ஸ்திரம் இல்லாமல் பாகவதமா ராமாயணமா இல்லை பகவன் நாமா அப்படின்னு ஸ்திரம் இல்லாமல் அலையறதுக்கு காரணம் இது மாற்றி மாற்றி செய்கிறதால் தான். ஸ்திரம் இல்லாமல் இருப்பது காரணம். இதில் எல்லாவற்றின் அனுபவமும் எனக்கு அடியனுக்கு இருக்குது. பகவான் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பாகவத பாராயணம் மட்டும் செய்து கொண்டிருக்கும் பொழுது பாகவதத்திலே ஞானத்தை கொடுப்பார். பாகவதம் புரிய வைப்பார். புரியுதா? பாகவதம் புரிய வைப்பார். பாகவத கதைகளில் ருசியை உண்டாக்குவார். அதே போல் ராமாயணத்தில் மாத்திரம் நம்பிக்கும் பொழுது அதில் பல சுவாரஸ்யமான சீதாராமன் பக்தி பிரேமை பற்றி வரிசையாக ராம்பக்தருடைய மகிமை, அவருடைய ராம் பக்தி இவைகளே பிரகாசமாக இருக்கும். உதாரணமாக அகல்யை, பரதன், சத்ருகுணன், லட்சுமணன், அனுமான், தசரதன், கௌசல்யை, சுமித்ரை, சுமந்திரர், பரத்வாஜர், சபரி, ஜனகர், சுக்ரீவர், வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், தண்டகாரணி ரிஷிகள், அகஸ்தியர், சுதிக்ஷ்ணர், சரபங்கர், அத்ரி, அனசூயை, விபீஷணன், குகன், ஜாம்பவான், ஜடாயு, சம்பாதி, சரமை, திரிசடை அவருடைய பக்தி பெருமைகளே நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அதிகமாக பக்தி பெருகும். ராமாயணம் மட்டுமே போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்ற நிலைக்கு அப்படி அனுபவிக்க தோணும். இதெல்லாம் நான் ஒவ்வொன்றிலும் தனிப்பட்ட முறையில் ஈடுபடும் போது பகவானே குருவாக இருந்து காட்டிய எனக்கு அனுபவங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு தர்மத்தை விட்டு இன்னொரு தர்மத்தை உயர்வாக மதித்து அந்த தர்மத்திற்கு மாறும்போது அதிக சோதனைகள் உண்டாகும். அது நம் வசமாகும். அதாவது அதே போல் ஒரு தர்மத்தை விட்டு இன்னொரு தர்மத்தை பாகவத பாராயணம் பண்ணிட்டு டக்குன்னு இப்போ ராமாயணத்தை தாவனா, இப்போ ராமாயணத்தை தாவதை விட்டுட்டு நான் கொஞ்சம் இல்லை இனிமேல் ராமநாமம் மட்டுமே போதும், ராமநாமம் சொல்லணும். இப்படி ஒரு தர்மத்தை நம்ம சிரம கடைப்பிடிச்சிட்டு அதனுடைய பாதுகாப்பில் அனுபவிச்சுட்டு அப்புறம் இன்னொரு தர்மத்துக்கு தாவும்போது என்னாகுன்னா, இன்னொரு தர்மத்தை உயர்வாக மதித்து அந்த தர்மத்துக்கு மாறும்போது அதிக சோதனைகள் உண்டாகும். அது நம் வசமாகும் வரையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல் அது நமக்கு செட் ஆகிவிடும். மீண்டும் வேறொரு தர்மத்திற்கு மாறும்போது மீண்டும் கடினமான துன்பங்களை சந்திக்க நேரிடும். ஆகையால் ஒரே தர்மத்தில் நிலைத்திருப்பது மிக சிறந்தது. அதாவது ஏகபக்தர் விசிஷ்யதே. பாகவதத்தை விட்டு ராமாயணத்திற்கும், ராமாயணத்தை விட்டு பாகவதத்திற்கும் அல்லது பகவன் நாமத்திற்கும் மாறி மாறி செயல்படக்கூடாது. ஹரிதாஸ் தாகூர் நாமத்தை மாத்திரம் பற்றி கொண்டார். அதில் அவர் சிறந்து விளங்கினார். நாம ஆச்சாரியராக ஆனார். ஆளுங்குடி பெரிவா பாகவதத்தை மாத்திரம் பிடித்து கொண்டார். ராமாயணம் மாமான்னு சொல்லக்கூடிய அகில பாரத சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ணாவினுடைய அகில பாரத சத்சங்கத்தில் இருந்தார். அவர் ஆயிரக்கணக்கான ராமாயண பாராயணம் செய்திருக்கிறார். அவருக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்றிருந்தார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ராமாயண பாராயணத்தையே உயர்வாக கொண்டவர்கள். அந்த குடும்பமே ராமாயண குடும்பம் இல்லையா? அதே போல் மாம்பழம் பெரியவா பார்த்தா ராமநாமத்தை மட்டுமே போதும் என்று இருப்பவர். பாகவத ராமாயணம் எல்லாம் பற்றி அதிகமாக பேச மாட்டார். அதனுடைய சாரம், ஏன்னா பாகவத ராமாயணத்துடைய சாரமே பகவன் நாமம் தானே அப்படின்னு ராமநாமமே போதும் என்று இருப்பார். இவர்கள் எல்லாரையும் நாம் மகாத்மாக்களாக தான் நாம் பாவிக்கிறோம். இதில் சந்தேகமே இல்லை. இவர்களுடைய ஏதாவது ஒரு வழியை பின்பற்றுவது மிக சிறந்தது. ஆனால் மற்ற தர்மத்தை தரம் தாழ்த்த மாட்டார்கள். இதில் ஏதாவது ஒரு வழியை நம்ம பின்பற்றினால் அது சிறந்தது. அதுவே நம்மளை பகவான் அடைய செய்திடும். புரியுதா? அதனால் ஆனால் மற்ற தர்மத்தை இவங்க தரம் தாழ்த்த மாட்டாங்க. எல்லா தர்மத்தையும் வசதியாக நினைப்பாங்க. ஆனால் தங்களுடைய தர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உறுதியாக இருப்பாங்க. புரியுதா? இப்போ பாகவதம் படிக்கிறோம், பாகவதத்தில் ராமாயணம் படிக்கிறோம், ராமாயணத்தில் ரமிப்பாங்க. ராமநாமம் சொல்கிறவங்க ராமநாமத்திலே ரமிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா சொல்கிறவங்க அந்த ஹரே கிருஷ்ண பகவான் நாமத்திலே ரமிப்பாங்க. இப்போ இஸ்கானில் பார்த்தா நாமத்தையும் பிடித்து கொண்டு பகவத்கீதையும் படித்து கொண்டு பாகவதத்தையும் படிப்பவர்கள் புத்தக விநியோகம், விக்கிரக வழிபாடு போன்ற பல தர்மங்களை கடைபிடிக்கப்படுகிறது எங்கள் இஸ்கானில். ஆகையால் சரளமாக கதையை சொல்ல மாட்டார்கள். அந்த பரத சரித்திரம், பிரகலாத் சரித்திரம், அம்பரீஷ சரித்திரம் போன்றவைகளை சொல்லி உள்ளம் நெகிழ்வது, புலகாங்கிதம் அடைவது, கண்ணீர் விடுவது போன்ற தன்மைகள் இங்கு சொல்பவரிடமோ இஸ்கானில் இந்த அம்பரீஷ சரித்திரம், பிரகலாத் சரித்திரம், பரத சரித்திரம் போன்றவைகளை சொல்லி உள்ள நெகிழ்வதோ, புலகாங்கிதம் அடைவதோ, கண்ணீர் விடுவதோ போன்ற தன்மைகள் இங்கு சொல்பவரிடமோ
கேட்பவரிடமும் காண முடியாது இஸ்கானில். அவங்க ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதாவது இங்கே பக்தி வேதாந்தம், அதாவது பக்தி வேதாந்தம் ஞானத்தோடு கூடிய பக்தி அதிகமாக, ஞானத்தோடு கூடிய பக்தி தான் இங்கே பிரகாசிக்கிறது. அப்போது ஞானத்தோடு கூடிய பக்தி அதிகமாக, அது ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இங்கே வந்து ஹரே கிருஷ்ணா நாமமே முதன்மையானது இல்லையா? இங்கு சரள ஹிருதயத்தை விட கடினமான சாதனைகளுக்கு, கட்டுப்பாடு விதிகளுக்கே முக்கியத்துவம் அளிப்பார்கள். இங்கே வந்து சரளமான ஹிருதயத்தில் எளிமையாக பக்தி பண்ணலாம் அப்படின்றத விட இவங்க என்ன பண்ண, கடினமான சாதனைகளுக்கு எளிமையாக பகவான் நம்ம ஹரே கிருஷ்ணன் சொன்னாவே நேரடியாக தொடர்பு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சாதனைகளை உள்ளே திணிச்சிடுவாங்க. அதெல்லாம் கடைப்பிடிச்சாதான், இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிச்சாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில தீட்சை எடுத்தால் தான், சிக்ஷை எடுக்கணும், பிராமண தீட்சை, அதில் பல விருதங்களுக்கு பல கிளாஸ் அட்டன் பண்ணணும், அப்படியே நிறைய சாதனைகளை சொல்லுவாங்க. அப்போ அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணும், இந்த சுத்தபத்தம் கடை, இந்த ஆச்சாரம் கடைப்பிடிக்கணும், வெங்காயம் போட்டு விடணும், நிறைய எக்கச்சக்க கட்டுப்பாடு விதிகள் இஸ்கானில் இருக்குது. அப்படியே ஃபஸ்ட்டு சுலபம் தான் சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா சொன்னாவே போதும் பகவான் இது பண்ண. அப்புறமா என்னென்னா இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், இது போதாது, 4 மாலை 16 மாலை ஜபிச்சாதான், இத்தனை மாலை ஜபிச்சாதான், அப்புறமா இது சிக்ஷை எடுக்கணும், அது தீட்சை எடுக்கணும், அது பிராமண தீட்சை அப்படின்னு பல வழி அப்படியே கடினமாகிடுவாங்க. அப்படி கடினமாக உள்ளே பூந்தால் நிறைய சாதனைகள், கடினமான சாதனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இப்போ புரியுதுங்களா? ஒரு ஸ்டெப்பு அப்படி கடினமான பயிற்சி பண்ணால் தான் பகவான் அடைய முடியும். அப்படின்ற நிலைக்கு போகும்போது தான் நிறைய பேர் பின்வாங்கிறது காரணம். சில பேர் ஏதோ வந்துன்னு போயின்னு இருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க, அது மாதிரி இருக்கவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஆலய வழிபாடு அதில் நிறைய சர்வீஸ்லாம் இருக்குது, நிறைய தொண்டுகள் இருக்குது, நிறைய கிளாஸ்லாம் அட்டன் பண்ணணும், எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் உள்ளே போந்தால் தெரியும். அப்போது இஸ்கானில் வந்து இது மாதிரி இருக்குது, புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அவர் பகவத்கீதையும் பாராயணம் படிப்பாங்க, அதுவும் ஒரு மணி நேரம் தான். அதுக்கப்புறம் பாகவதம் 1 மணி நேரம், அது ஒரு ஸ்லோகத்தை வச்சு அதை மட்டும் கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க பாகவதத்தில் வந்து முழுமையாக ரமிக்கிறதும், பாகவத பாராயணங்கள் பண்ணுறது, பாகவத கதைகளை பேசுறது, அப்படியே சரளமாக வெறும் கதையாக பேசுறது அப்படிலாம் இருக்காது. அந்த மனம் உருகிறது, உள்ள நிகழ்ச்சி அதெல்லாம் காணப்பட முடியாது. அதை வந்து அங்கே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது என்னென்னா அது ஒரு தத்துவார்த்தமாக, அது ஒரு ஞான விஷயமாக எடுத்துட்டு அது அப்படி பேசுவாங்க. ஆனால் அது பார்த்தா ஒரிஜினல் பாகவதம் மாதிரி தான் இருக்கும். அது ஒரிஜினல் பாகவதம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் அது வந்து என்னென்னா அதில் கடைப்பிடிக்க ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து இதை ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இதுவாகிடுமே. அதாவது என்னென்னா அது சாதனைகள் ஆகிடுமே தவிர அது சரள ஹிருதயத்தோட ஒரு கோர்வையாக அனுபவிக்கிற மாதிரி இருக்காது. அந்த பாகவதெல்லாம் பார்த்தா, இஸ்கான் பாகவதெல்லாம் பார்த்தா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பிரகலாத் சரித்திரம், பரத சரித்திரம், அம்பரீஷ் சரித்திரம் போன்றெல்லாம் சொல்லி அது உள்ளே நெகிழ்றது, புலகாங்கிதம் அப்படியே கதையாக சொல்லும்போது அந்த கதைகளில் உள்ள சுவாரஸ்யத்தை அனுபவிக்க அதெல்லாம் அங்கே அடைவது, இதெல்லாம் வந்து அங்கே சொல்கிற ஒரு இடத்துலையோ கேட்குற ஒரு இடத்துலையோ காண முடியாது. அதான் இங்கே வந்து என்னென்னா பக்தியோடு கூடிய வேதாந்தம், அதாவது ஞானம், ஃபிலாசபி நிறைய. அந்த ஃபிலாசபி நீ யாருன்னா ஆத்மா, அந்த ஆத்மா இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதான் உன்னுடைய நிலை அப்படின்னு சொல்கிறதுக்காக இது வந்து ஞானத்தை சொல்லிக்குது. அப்போ நீ அந்த நிலையில் தான் இருக்கணும் அப்படின்றத ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. நான் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, ஆனாலும் சுலபமான சரளமான ஹிருதயத்தோடு பக்தி பண்ணுற விஷயம் இங்கே இல்லை. கடினமான சாதனைகளாலே பகவானை பெற முடியும் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இஸ்கானில். சரி, ஓகே. அப்போது சரள ஹிருதயத்தை விட கடின சாதனைகளுக்கே கட்டுப்பாடு விதிகளுக்கே முக்கியத்துவம் அளிப்பார்கள். இதுதான். அதனால் பாவ பக்தியோ பிரேம பக்தியோ எங்கோ பிடிக்க முடியாத உயரம் என்பார்கள். யாரே இஸ்கானில் பார்த்தா பாவ பக்தி பிரேம பக்தி அதெல்லாம் ரொம்ப ஹை ஸ்டேஜ், அதெல்லாம் உயர்ந்த ஸ்டேஜ். அதெல்லாம் நீ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் கடைப்பிடிச்சா தான் உனக்கு அந்த உயர்ந்த நிலை. அது எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. அந்த நிலையெல்லாம் அடையணுன்னா, பாவபக்தி பிரேம பக்தியெல்லாம் அடையணுன்னா ரொம்ப ஹை ஸ்டேஜ். அதுக்கு நிறைய கடின பயிற்சிகள் பண்ணணும், நிறைய ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு கடினமான சாதனைகளால் தான் அதை அடைய முடியும், அப்படின்னு கடினமான பயிற்சிகளால் தான் அடைய முடியும். அது எட்டி பிடிக்க முடியாத உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் இஸ்கானில் பார்த்தா. ஆனால் ஸ்ரீ அண்ணா பாகவதத்துலேயோ பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி பாகவதம் கேட்ட உடனே எங்களுக்கு சுலபமாக அந்த நிலை கிட்டிவிடும். எது ஸ்ரீ அண்ணா பாகவத்தை கேட்கும்போதோ ஸ்ரீ சுந்தரகுமார பாகவதம் கேட்ட உடனே எங்களுக்கு சுலபமாக அந்த பாவ சமாதி பிரேம சமாதி ஈஸியாக கிட்டிடும். பாவ நிலை பிரேம நிலை டக்குன்னு உள்ளவங்க நெகிடும், கண்களில் கண்ணீர் மல்லும், அப்படியே ரோமாஞ்சம் ஏற்படும். அந்த பாகவதத்தில் அப்படியே பக்தி பிச்சுன்னு வரும் நம்மளுக்கு.
இது சுலபமாக எதனால் வந்தால் தபஸ்விகள், ஸ்ரீ அண்ணாவும் தபஸ்வி, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமியும் தபஸ்வி, பெரிய பாகவத பாராயணத்திலே இருந்தவங்க. அவங்க வாக்கில் பாகவதம் கேட்டால் அப்படியே அமிர்தம் மாதிரி இனிக்கும், அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சு விடும், கண்களில் கண்ணீர் மல்கும். இதான் இது இவ்வளோ சுலபமாக இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இந்த கதைகளால் விட்டுட்டு அங்கே கடினமான சாதனைகளாலேயே அந்த பாவ நிலை பிரேம நிலை அடைய முடியும்னு இஸ்கானில் சொல்கிறாங்க. புரிஞ்சுங்க, ஒவ்வொரு ஸ்தாபனத்துலேயும். ஆனால் அவர்கள் கட்டுப்பாடு விதிகள் அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் பக்தியில் ஸ்திரமாக நல்ல ஆச்சாரத்தோடு இருக்கலாம், இஸ்கானில் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இங்கெல்லாம் ஸ்ரீ அண்ணாங்கள்லாம் நீ எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் பகவத் பக்தியில் நீ தலைச்சல்னா சரள ஹிருதயத்தோடு பாகவதம் பாராயணம் பண்ணும்போது நம்ம உள்ள நெகிழ்ந்து போயிடும். அந்த உயர்ந்த எட்டி பிடிக்க முடியாத அந்த உயர்ந்த பாவ நிலையோ அது பிரேம நிலையோ ஈஸியாக கட்சிடுங்க. ஸ்ரீ அண்ணா வாக்கில் கதை கேட்கும்போது, சுந்தரமா சுவாமி வாக்கில் கதை கேட்கும்போது ஈஸியாக கட்சிடும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் எல்லா வழிமுறைகளையும் சிறந்தது தான். அதில் ஒரு விதம் அட்வான்டேஜ் இருக்குது இஸ்கானில், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு விதம் அட்வான்டேஜ். ஆடியில் பாடி குதிக்கிறது, பகவானை தரிசனம் பண்ணுறது, எல்லா தர்மங்களும் அங்கே கடைப்பிடிக்கிறாங்க. எல்லா தர்மங்களும் கடைப்பிடிக்கும்போது ஆனால் பிரதானியம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான், அது இல்லை மறுக்க முடியாது. அதுதான் உலகம் முழுதும் பிரசித்தம் பண்ணது. அதில் ஜனங்களை கூடுறாங்க, ஆடி பாடி குதிக்கிறது, பிரசாதம் சாப்பிட்லாம், இது பண்ணலாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எளிமையான வழின்றது அதுதான். இங்கே அப்படி கிடையாது. பாகவத பாராயணத்தில் கிருஷ்ண கதைகள் ஆரம்பிக்கலாம். இதில் அங்கே ஆடி பாடி குதிக்கிறது இது பண்ண அதே சமயத்தில் பகவான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறது. ஆனால் அங்கே கிருஷ்ண கதைகளை பற்றி என்னென்னா ரொம்ப பிரபல்யம். கிருஷ்ண கதைகளை பற்றி கிருஷ்ணன் தான் வசத்தின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தோட வசத்தின்னு. ஆனால் கிருஷ்ணனுடைய கதைகளை நிறைய சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க, யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. நானே போய் கேட்டு பார்த்து சொல்ல. அது மாதிரி அங்கே ஆக மொத்தம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா அந்தந்த தர்மத்தில் போனால் அந்த வழிமுறைகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம், அப்போ தான் அதில் கரையேற முடியும். அதனால் அது ரொம்ப வசதி தான். இஸ்கான் நம்ம தப்பான்னு சொல்ல வரல. கதையில் ரமிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நாம் பாகவத பாராயணமே போதுமானது. இப்போ ராமாயணத்தை ரமிக்கிறவங்க ராமாயண பாராயணம் போதுமானது. இதுலேயும் புரிஞ்சிக்கணும். இப்போ இஸ்கானில் பாகவதம் தான் பிரதானம். பாகவத தர்மத்தில் சாரமாக பகவான் நாம தான் பிரதானம். அப்படி சொல்ல போனால் பாகவத பாராயணம்லாம் பிரதானம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கதையாக பேசுறது பிரதானம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் சொல்லித்தானே ஆகணும். இருக்கிறத சொல்கிறத விட எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லித்தானே ஆகணும். அப்போது அங்கே நிகழ்கிறது, உள்ள நிகழ்கிறது, பிரேமம் ஏற்படுறது, பக்தி ஏற்படுறது, அதெல்லாம் கிடையாது. அது கிருஷ்ண கதைகளை மட்டும் பேசுறது கிடையாது. நாம சிங்கத்தில் மட்டுமே அங்கே பிரதானம் இஸ்கானில். நல்லா புரிஞ்சு. ஆனால் எல்லாமே சிறந்தது, எல்லா ஸ்தாபனங்களும் எல்லா வழிமுறைகளும் சிறந்தது தான். ஏதாவது ஒரு வழியை கடைப்பிடிக்கணும், இதுதான். அதனால் எல்லா வழிமுறைகளும் சிறந்தது தான். அதில் நமக்கு எதில் ருச்சி இருக்கிறதோ அந்த ஒன்றை பற்றி கொண்டாலே பகவானை அடைந்து விட முடியும். நமக்கு எதில் ருச்சி இருக்குதோ அந்த ஒன்றை பற்றி கொண்டாலே பகவானை அடைஞ்சிட முடியும். இதுதான் விஷயம். ஒரே வரியில் சொல்லப்போனால் கடினமான பயிற்சியினால் மட்டுமே பாவ பக்தி பிரேம பக்தி அடைய முடியும் அப்படின்னு இஸ்கானில். ஒரே வரியில் சொன்னால் இஸ்கானில் கொள்கைப்படி கடின பயிற்சியினால் மட்டுமே பாவ பக்தி பிரேம பக்தி அடைய முடியும், பகவானை அடைய முடியும். ஆனால் பாகவதம் காட்டக்கூடிய வழிமுறை ஒரு சாதனையும் செய்யாத ஒரு சண்டாளனுக்கு கூட உள்ளம் உருக பக்தி செய்தால் கிருஷ்ண பிரேமே உண்டாகும். பாவ சமாதி பிரேம சமாதி ஈஸியாக உண்டாயிடும். அதான் அசுர குலத்தில் பிறந்த பிரகலாதனு கூட எனக்கு சுலபமாக உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் தான் சொல்கிறார், நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளனாக இருந்தால் கூட அவனுக்கு ஈஸியாக. ஏன்னா எது உபாசை ஆசையா பக்தரில் அப்படியேப்பட்ட பரம் பாகோதரலை அனவரதும் கிருஷ்ணகதையில் நம்பிக்கின்ற பாகோதரில் பற்றி கொண்டாலே கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா இப்படிப்பட்ட கீழ் ஜாதிகளில் சண்டாள நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட இப்படிப்பட்ட கிருஷ்ண பிரேமையில் ரமிக்கின்ற பாகவதில் ஆசைச்சத்தினாலே பரிசுத்தமாகி அவர்களும் அந்த பாவநிலை பிரேம நிலையை அடைந்து விடுகிறார்களாம். எது உபாசை ஆசையா சுத்தியந்தி தஸ்மி பிரப விஷ்ணவே நமக அப்படின்னு இதே பாகவதம் காட்டக்கூடிய வழி. அப்போது ஒரு சண்டாளன் கூட உள்ள முருக பக்தி பண்ணால் கிருஷ்ண பிரேமை அடைஞ்சிட முடியும். இதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த கட்டுப்பாடு விதிகளும் தேவையில்லை. சண்டாளன் யாருன்னா நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன். ஆமாம், கண்ட மாம்சங்களை பறவைகள் பட்சிகள் இவைகள் சாப்பிடக்கூடிய மாம்சம் சுவக்ஷனம் பண்ணக்கூடிய ஒரு சண்டாளனாக இருந்தால் கூட அவனுக்கு கூட கிருஷ்ண பிரேமை உண்டாகிடும் அப்படின்னு தான் பாகவதம் காட்டக்கூடிய வழிமுறை. அதனால் இது வசத்தியா அது வசத்தியான்றது பேசுறதுக்கு நான் வரல.
எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நாமத்தை படிச்சுன்னா ராமநாமே போதும். நான் பாகவத்தை ரமிக்கூடாது. யார் ரமிக்க வேணாம்னு சொல்ல? ரமிச்சிருக்கேன். ஆனால் உன்னை ரமிக்க விடாது பகவான் நாமம். இந்த நாமத்திலே ருசி உண்டாகுமே தவிர எப்பவுமே இந்த நீ கடைப்பிடிக்கிற தர்மத்திலேருந்து இன்னொரு தர்மத்துக்கு தாவரன்னு சொன்னால் இன்னொரு தர்மத்தில் ஆசை உண்டாகுதுங்கன்னா உன் தர்மத்திலேருந்து கொஞ்சம் தலை திட்டுன்னு அர்த்தம். நீ கடைப்பிடிக்கிற அந்த ஒரு தர்மத்திலிருந்து கொஞ்சம் பின் வாங்கிட்டேன்னு அர்த்தம். அது தலை தந்தால் தான் இன்னொன்று பிரவேசிக்குது. இல்லைன்னா இன்னொரு விஷயத்தில் ஆசை வர்றதுக்கு காரணம் என்னென்னா நீ கடைப்பிடிக்கிற அந்த ஒரு விஷயத்தில் பற்றுதல் கொஞ்சம் குறைஞ்சதுனால தான். அதை குறைச்சிக்காமல் நம்ம ஸ்திரமாக நம்ம பாகவத பாராயணமோ இல்லை நாம சங்கீர்த்தனம் நீ எப்பொழுதும் பண்ணிட்டு கொண்டே இருந்தால் இந்த பாகவத ராமாயணத்தில் ஆசையே உண்டாகாது, அற்று போயிடும். அந்த கதைகளை பற்றி பேசவே எல்லாம் பண்ணுவேன். ஆனால் பாராயணத்துலையோ அவர்கள் அதை சத்தியாக கடைப்பிடிக்கணும், பாகவதத்துலேயே ஃபுல்லாக முழுகணும் அப்படின்ற எண்ணம் உண்டாகாது. ராமநாமத்தில் தான் எப்பொழுதும் பித்து பிடிச்சிருக்கணும் அப்படின்ற ஆசை உண்டாகும். அப்போ பகவன் நாமத்திலே சத்தியாக இருக்கணும் அப்படின்ற ஆசை உண்டாகும். இப்போ எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன்னா அது மிஸ்ர பக்தி. எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறோம், பாகவத பாராயணம் பண்ணுறேன், நாமும் சொல்ல அப்படின்னா முடியாது. ஏதாவது ஒன்று தான் கடைப்பிடிக்க வைக்கும். அப்படி பண்ணால் சிரமம் ஏற்படும், நிறைய சிரமங்கள் ஏற்படும், நிறைய மன கஷ்டங்கள் நிறைய ஏற்படும். ஆமாம், ருச்சி இல்லாத ஒன்றை எப்படி கடைப்பிடிக்க முடியும்? இப்போ இதில் ருச்சி இருக்குதுன்னா இதில் ருச்சி கொஞ்சம் பண்ணுவேன், அப்புறமேட்டுக்கு நாமத்தை விட்டமேன்ற ஒரு கவலை இருக்கும். அதனால் சிரமங்கள் உண்டாகும். அதனால தான் ஒரு தர்மத்திட்ட ஒரு தர்மத்துக்கு மாறும்போது சோதனைகள் உண்டாகும், கஷ்டங்கள் உண்டாகும். அதை நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். அப்போ ராமநாமத்தை விட்டு இப்போ இஸ்கானுக்கு மாறினாங்க ஒருத்தர். அவங்களுக்கு பார்த்தா ஒரே பிரச்சனைகளாக உண்டாச்சு. அவங்களுக்கு அடி மேலே அடிபட்டுது. அதையும் பார்த்துருக்கேன். அப்புறமா மறுபடியும் இஸ்கான் செட் ஆகிட்ட பிறகு அப்புறமா அந்த தர்மத்திலே நிலைச்சிருக்கணும். அப்போ அதுலேருந்து வேறு ஏதாவது மாறினா மறுபடியும் அடிபடும், மறுபடியும் பிரச்சனைகள் உண்டாகும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரே தர்மத்தில் இருப்பது தான் பெஸ்ட்டு. நீங்கள் எதை வேணால் கடைப்பிடிங்க. ராமநாமம் பெஸ்ட்டுன்றீங்களா, ராமநாமம் போங்க. இஸ்கானுக்கு போகிறீங்களா, இஸ்கானுக்கே போங்க. அந்த வழியிலே போயிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் இதை திரும்பி பார்க்கக்கூடாது. இப்போ பாகவத பாராயணம், பாகவதத்தை ரமிக்கிறேன் எனக்கு அப்படின்னா நீ நாம தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாகவதத்திலே ரமிக்கலாம், பாகவத பாராயணமே பண்ணலாம், பாகவத கதைகளே பேசலாம். அதுலேயே பகவான் நாமம் வந்துடுது. அதுலேயே கிருஷ்ணா ராமா எத்தனையோ தடவை சொல்கிறேன். அதுலேயே ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போ ராமநாமத்தை மட்டும் சொல்கிறேன்னா கிருஷ்ண கதை கேட்கல, ராமன் கேட்கலன்னா பரவாயில்ல, நீ ராமநாமத்தையே சொல்கிறேன்னா அதுவே உனக்கு போதும். அதுவே ராம் பக்தி உனக்குள்ளே பிரகாசிக்கும். இப்போ பாகவத ராமாயணம் ரெண்டும் சேர்த்துக்கூடாது. பாகவதனா பாகவத்திலே இருக்கணும், ராமாயணம் ராமாயணத்திலே இருக்கணும். அப்படி ஏகபக்தி விசேஷியதே, ஏகபக்தி தான் விசேஷமானது. இப்போ நான் இவ்வளோ உதாரணங்கள் சொன்னேன் இல்லையா? அதனால் ஏதாவது ஒன்றை கடைபிடித்தால் போதுமானது. அதுவே அவர்களுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும். முடிவாக சொல்லப்போனால் இதுதான் சாரம். அவர்கள் எந்த கர்மாக்களும் தேவர்களுக்கு வணங்கணும்னு அவசியம் இல்லை, பித்தர்களை வணங்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் மனுஷனோட வணங்க. இப்போ ஒரு தர்மத்தை இப்போ நாமத்தை மட்டும் ராமநாமத்தை சொல்கிறவங்க 24 நான் சொல்கிறது இடைவிடாமல் நாம சொல்கிறவங்களுக்கு எந்த கடனும் அவங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எந்த தேவதையும் வழிபடணும் அவசியமே இல்லை. பகவான் நாமாவே அவங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறாங்கன்னா அந்த நாமமே அவர்களுடைய எல்லா கடனையும் அடிச்சிடும். இப்போது இது ராமநாமத்துக்கு. அதே மாதிரி பாகவத பாராயணம் பண்ணுறவங்களுக்கு தொடர்ந்து பாகவத பாராயணம், பாகவத கதையில் இதில் அவங்க தனியாக ஒரு கர்மாக்கள்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் உன்னத ஸ்திதி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா நித்தியம் பாகவத சேவையானது நஷ்டப்பிராயஷ அபத்தேஷுக்கு பின்னாடி தான் வரும். அமங்கலமான எல்லா பாவங்களும் கழிந்தவர்கள் தான் நித்தியம் பாகவத நிஷ்டையாக இருக்க முடியும். அப்படி பாகவத நிஷ்டையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உலகத்தில் எந்த கடமைகளும் கிடையாது. தேவ கடனோ பிதிரு கடனோ எந்த கடனும் கிடையாது. அவர்கள் பாகவதத்திலே ரமிக்கிறவர்கள் அப்படின்னா அதுலேயே அவர்களை எல்லா தர்மத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிடாது. அந்த பாகவதமே, அந்த பகவத் பக்தி, கிருஷ்ண பக்தி. அவர்கள் அனைவரும் பாகவத பாராயணம், பாகவத கதைகளை பேசுறது, பாகவதத்தையே எழுதிண்டு, பாகவத்திலே மொழிச்சுண்டு, பாகவத்திலேயே சக்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கிருஷ்ண பிரேமையிலேயே அவர்கள் மேலேறி வந்துடுவாங்க. இப்போ ராமாயணத்தில் ரமிக்கிறது ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் ராமனை தவிர வேறு தெய்வம் தெரியாது. ராமாயணத்துலேயே அந்த பக்தர்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பரதன் சத்ருகுணன், இந்த பக்தர்களுடைய சரித்திரங்களை படித்து அவருடைய பக்தி பாவங்களையே அனுபவித்து இந்த ராமாயணத்தை தவிர வேறு எதுவும் வேண்டாண்டா அப்படின்ற நிலைக்கு அவங்க உயர்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு தனியாக நாமத்தை சொல்லணும், ராமநாமத்தை சொல்லணும், தனியாக ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு சாதனை பண்ணணும் அவசியமே இல்லை. ராமாயண பாராயணமே போதும், ராம கதைகளே போதும். அவர்களுக்கு அதுலேயே அவங்களுக்கு பித்து பிடிச்சிடும்.
இப்போ இதையே ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ ராமாயணம் மூலப்பாராயணம், ராமாயண கதைகள் அப்படின்னு ரெண்டாக பிரித்தோம்னா அவங்களுக்கு கதை கூட தேவையில்லை. இந்த பாராயணம் பண்ணுறதுலேயே ஒரு சௌக்கியம் இருக்குது அப்படின்னு அதை அனுபவித்தவங்களுக்கு கதை கூட தேவையில்லை. அவங்களுக்கு கதை அதிலே படிக்கும்போதே புரியும். ஸ்லோகமாக படிக்கும்போது புரியும். அவங்க நிறைய ஸ்லோகம் மனப்பாடம் ஆகிடும். அவங்க கதைகளில் ஈடுபடுறத விட பாராயணத்துலேயே ஈடுபடுவாங்க. இப்போ பாகவத்துலேயும் அப்படி தான். பாராயணத்துலேயும் ஈடுபடும், கதையில் ஈடுபடும். கதையில் விட அவங்களுக்கு பாராயணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அனைவரும் பாராயணம் பண்ணினே இருப்பாங்க. அப்படி சில மகாத்மாக்களையும் பார்த்துருக்கேன். இப்போ கதை பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சரளமாக ஸ்லோகமே வேணாம், எனக்கு கதை மட்டுமே போதும் அப்படின்னு கதையில் ரமிக்கிறவங்க கிருஷ்ண கதைகளை பேசி பேசி ஆனந்தப்படுறாங்கன்னா அவர்கள் அதிலேயே ரமிப்பாங்க. அவங்களுக்கு அதுவே போதுமானது. இப்படி ஒவ்வொன்றும் இது பல கேட்டகரி இருக்குது. இன்னும் நிறைய நான் பிரித்து சொல்லலாம். சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சரள ஹிருதயத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். வெறும் கதைகளே பேச போதும், எனக்கு சான்ஸ்கிரிட் நாளையெல்லாம் தேவையில்லை, எனக்கு கிருஷ்ண கதைகளை பேசு, அந்த குணங்களை பேசு, கிருஷ்ணனுடைய குணங்களை பேசு, கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி பேசு, அவனுடைய அவதார கதைகளை பற்றி, அந்த பாகவத கதைகளை அந்த கதையிலேயே ரமிப்பான். எப்பவும் கதைகளை கேட்டுகிட்டே இருப்பான். அண்ணா சொல்கிற கதையோ, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்கிற கதைகளோ, ஸ்ரீ ஆதிஜி ரங்கஜிலாம் சொல்கிற கதைகளோ, முரளிதர் சுவாமிஜி சொல்கிற கதைகளோ, இப்போ மகான்கள் சொன்னக்கூடிய கதைகளையே கேட்டு கேட்டு அதிலேயே ரமிச்சுருப்பான். அது கதைகளை தான் ரொம்ப சுவாரஸ்யம். அப்போ அவர் மனசில் இந்த கடினமான இந்த சான்ஸ்கிரிட்லாம் எனக்கு வேணாம், எனக்கு கதைகளே போதும் அப்படின்னு ரமிக்கிறவங்க அதிலேயே ரமிச்சுன்னு போவாங்க. சொல்கிறது புரியுதா? அதனால் யாருக்கு எதில் ருச்சி இருக்கோ அந்த ஏதாவது ஒரு வழி. பாகவத தர்மம் இவ்வளோ பெருசாக இருக்குது. நாம சங்கீர்த்தனம், பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம், இல்லை பகவத் கதைகள், இல்லை மூல பாராயணம் அப்படின்னு பல செக்ஷனாக இருக்குது. அதில் எதை கடைப்பிடிச்சாலும் ஓகே. இல்லை ஒரு வழிமுறை ஒரு ஸ்தாபனத்தில் போய் தன்னை ஒப்படைச்சிட்டுன்னு சொன்னால் அந்த இஸ்கானில் சொன்னால் அந்த வழிமுறைகளை கடைப்பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். அது அப்படியே போனால் அப்படியே அடைய முடியும். இல்லை அந்த வழியில் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ அதை ஃபாலோ பண்ணால் அவங்க அதை அடைஞ்சிட முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்தாமத்தில் ஒரு குரு ஆசிரிச்சுன்னா அந்த குரு என்ன வழி காட்டாரோ அதை படி ஃபாலோ பண்ணி ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க முரளிதர் சுவாமிஜி, அது சொன்னால் போதும். பாகவத பாராயணத்தில் தான் அவங்க தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொன்னாலே போதும், அதில் கரையேறிட்ட முடியும். அப்போது பாகவத பாராயணம் பண்ணுறவங்க தனியாக அதுக்குன்னே பாராயணம் பண்ணுவாங்க. நாம சங்கீர்த்தனத்தில் குறைச்சிட்டு பாகவத பாராயணத்தில் தீவிரமாக ஈடுபடுவாங்க. ஏன்னா பாகவத மகாத்மியமே அப்படி தான் சொல்லியிருக்கு. மற்ற தர்மங்களை குறைச்சிட்டு பாகவத தர்மத்தில் தீவிரமாக ஈடுபடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு பாகவத்திலே. அதே போல் நாம சங்கீர்த்தனத்தில் போதேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா மற்ற தர்மங்களை குறைச்சிட்டு நாமத்தை அதிகரிக்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு தான் பிராதானியம் கொடுக்கணும் அப்படின்றார். மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு இல்லை, மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்க முடியாதுன்றதுக்காக சொல்லுவார். நாமத்தில் தீவிரமாக ஈடுபட்டவங்களுக்கு மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்க முடியாது. பாகவத்தில் தீவிரமாக ஈடுபட்டவங்களுக்கு மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்க முடியாது, கடைப்பிடிக்க இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா பாகவத்தில் ரமிச்சவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ராமாயணத்தில் ரமிச்சவங்களுக்கு அப்படி தான். அதுவே அவங்களுக்கு போதுமானது, அதுவே அவங்களுக்கு ஆத்ம சாதனை, அதுவே அவங்க ஜென்மாவை கரையேற்றிட்டோம். அதனால் ஏக பக்தியில் விசிஷ்யதே அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ராம 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 இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ராம ராம ஸ்ரீ ராமராம் சங்கீதனுக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. ஆனால் ஒன்றுத்தில் நம்ம கடைப்பிடிச்சுன்னு இன்னொன்றுத்தில் பக்தி எதிர்பார்க்கக்கூடாது. அது நடக்காது, கிடைக்காது. என்னடா நம்ம ராமநாமம் சொல்கிறோம், பாகவத்தில் பக்தி வர மாட்டேங்குது, ராமாயணத்தில் பக்தி வராது, நீ தான் ஏதோ பிரதானியமாக கொண்டுட்டே அப்படின்னு. அதே பாகவத்தில் தீவிரமாக எடுப்போம்னா நாமாவே சொல்கிறது விட்டமே, நம்ம நாமாவே தனியாக சொல்கிறது இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாகவத்தில் ரமிக்கிறதில்ல, அதுவே போதும். ராமாயணத்தில் ரமிச்சிட்டேன் ஃபுல்லாக பகவநாமா சொல்கிறது இல்லை, பரவாயில்ல, நீ ராமாயணத்தில் ரமி, அது போதும், அதுவே சாதனை. இது ஏதாவது ஒன்று கடைப்பிடி, அதுதான். இல்லை ஒரு குரு வழியில், அதான் எல்லாம் ஒரே வழி தான். ஏதாவது ஒரு வழியில் பூர்ணமாக ஈடுபட்டு அதுவே போதுமா, அது சுலபமாக விஷயம் இதுதான். டிஸ்கானில் ஈடுபட்ட இது சொல்கிறாங்க, சொல்கிறத மட்டும் கடைப்பிடிச்சு போயினேரு, அவள் தான் பிளைண்டாக, வேறு ஒன்றும் தெரியல. அதுவே உங்களுக்கு ஸ்ரேயஸ் கொடுக்கும், அதுவே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த டிஸ்கான் வழியில் ஃபாலோ பண்ணாவே அந்த கட்டுப்பாடு விதிகளை அதெல்லாம் அவன் சொல்கிறது மட்டும் கடைப்பிடிச்சாவே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக கடைப்பிடிச்சாலே அதுவே உனக்கு நல்லா பக்குவப்படுத்திடும், அதுவே உனக்கு மனசு சாந்தி சந்தோஷத்தை கொடுத்துரும், பக்தியில் முன்னேற்றம் அடைய செய்கிறோம். அவள் தான். உனக்கு எதுவும் தெரிய வேணாம். இஸ்கானில் அவங்க குருமார்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியை ஃபாலோ பண்ணாவே போதும், அதுவே நம்மளுக்கு பக்குவப்படுத்திடும். புரியுதுங்களா? ஆனால் ஒன்றுத்தில் இதில் இருந்தது அதில் தாவறதோ அதில் தாவறதோ கூடாது. இஸ்கான்லேயே போயிடணும். இப்போ எனக்கு கதை கேட்கறதுல ஈடுபாடு இருக்குது. ஸ்ரீ அண்ணாவுடைய கதை, பிரம்மசுந்தரம், ஏதாவது ஒருத்தருக்குடைய கதை கேட்டால் போதும். ஸ்ரீ அண்ணா, ஏன்னா அந்த பாணியில் போனால் தான் நமக்கு அதில் பக்தி அதிகரிக்கும். அப்போது அண்ணாவுடைய கதை கேட்குறேன்னா அண்ணாவுடைய வாக்கிலேயே பாகவதம் கேட்டு கேட்டு அதில் மனசை பக்குவப்படுத்திக்கணுங்க.
அதுலேயே அவங்களுக்கு உள்ளம் உருகும், எல்லாமே இருக்கும். பாகவதம் வந்து ரொம்ப தேன் மாதிரி இனிக்கும். அவங்க பாகவதமே போதும். அவங்களுக்கு வந்து வேறு ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கணும், இஸ்கான் தர்மத்தையும் வேறு தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அவசியமே இல்லை. தனியாக ஒரு நாமசங்கீதம் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த பாகவதத்துலேயே ரமிச்சு, இந்த பாகவத கதைகள்லேயே ரமிச்சு அண்ணனுடைய கதைகளையே கேட்டிருந்தாவே போதுமானது. ஒரு குரு ஆசிரிச்சு அந்த வழியை பின்பற்றினாலே பிளைண்டாக அதுவே அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கொடுத்துடும் அப்படின்ட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஏதாவது ஒரு தர்மத்தை இக்கரைக்கு அக்கறை பற்றி இந்த பார்க்கும்போது அது வசதியாக தோணும், இதை விட அது வசதியாக தோணும் அப்படின்னு மனசு தடுமாற்றம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் ஒரே தர்மத்தை கடைப்பிடிக்கிறது சிறந்தது. அதான் பெஸ்ட். ராம் 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 ராம். ஸ்ரீ ராமராம் சிங்கத்தின் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ராம ராம சர்வசாதமல்லி கி ஜெய், ராம 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 ராம.